Hello friends, welcome to krithika's cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரொம்பவே டேஸ்டான ஹெல்தியான ஸ்வீட் கார்ன் சூப் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் கார்ன் சூப் ரெசிபி டேஸ்ட்லயும் டெக்ஸ்சர்லயும் எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல இருக்கும். இந்த ஸ்வீட் கார்ன் சூப் ரெசிபி செய்யிறது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இத குயிக்கா எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்யிறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் கார்ன் சூப் செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா கரைஞ்சி வரட்டும். பட்டர் நல்லா கரைஞ்ச பிறகு 1/4 கப் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துருக்கேன். பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு, இதை ரெண்டுத்தையுமே ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு 1/4 கப் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துருக்கேன். பிறகு 1/4 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வெஜிடபிள்ஸை வதக்கிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்து செய்ய வேண்டியது ஒரு 1/4 கப் அளவுக்கு சோளம் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்ன் தாங்க. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் கார்னை நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தோம்னா ஸ்வீட் கார்னை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வீடியோவில் காட்டுறது போல் அரைச்சிக்கலாம். அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம்னா காய்கறிலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் 2 கப் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது சூப்புன்றதால. அடுத்து சூப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ 2 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா தண்ணி நல்லா கொதித்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மிக்ஸி அலசி கொஞ்சமாக அதோட தண்ணியை சேர்த்து ஊற்றிருக்கேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தோம்னா ஸ்வீட் கார்ன் சூப் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்வீட் கார்ன் சூப் கொதிக்கும் போது மேலே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இதை நம்ம ஒரு கரண்டியை வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த லேயரால் ஸ்வீட் கார்ன் சூப்போட டேஸ்ட் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதால இந்த மேலே ஃபார்ம் ஆகிற இந்த லேயரை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்து இந்த ஸ்வீட் கார்ன் சூப்பு நல்லா கொதிக்க விடலாம். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்த பிறகு இதில் உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா பாயில் ஆகிடுச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ் மொத்தமும் சூப்பராக பாயில் ஆகி வந்திருக்கு. அடுத்து ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சூப்பை திக்னஸ் ஆகிறதுக்கு யூஸாக இருக்கும். இதை இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மிக்சரை நம்ம இப்போ சூப்பில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா நான் இதில் காரத்துக்கு எந்த ஏஜென்ட்டும் மிக்ஸ் பண்ணல. இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறது க்ரீன் சில்லி சாஸ் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் எடுத்து சேர்த்துருக்கேன். அடுத்து மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் கார்ன் சூப்பில் நம்ம அடிஷ்னலாக ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சேர்க்கலாங்க. எனக்கு அவைலபிளாக இல்லை, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம செஞ்ச ஸ்வீட் கார்ன் சூப்பை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மேலே லைட்டாக ஸ்வீட் கார்னை தூவி விட்டு ஸ்வீட் கார்ன் சூப் ரெடியான பிறகு நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவி விட்டுருக்கேன். அந்த வீடியோ கிளிப் ஆனது மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்வீட் கார்ன் சூப் செய்யும்போது மிஸ் பண்ணாமல் கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இங்கே ஒரு சின்ன டிப் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை ஸ்வீட் கார்ன் சூப் ரொம்ப கட்டியாயிருச்சுன்னா நம்ம சுடு தண்ணியை ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு மிளகுத்தூளும் சேர்த்துக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை தண்ணியாக இருந்துச்சு சூப் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதோட ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் பாயில் பண்ணும்போது சூப் கன்சிஸ்டன்சி கரெக்ட் ஆகிடும். நான் சொன்ன அளவுகளை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்வீட் கார்ன் சூப்பை வீட்லேயே செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்வீட் கார்ன் சூப்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.